இந்தியா நோக்கி வந்த சரக்கு கப்பலை ஈரான் கடற்படை சிறைப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்தியா நோக்கி வந்த சரக்கு கப்பலை ஈரான் கடற்படை சிறைப்பிடித்ததால் தற்போது பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து மும்பை துறைமுகம் நோக்கி வந்து கொண்டிருந்த சரக்கு கப்பல் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளது. தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். யோகேஸ்வரன், இந்தியா நோக்கி வந்த கப்பல் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? ஏதாவது தகவல் வெளியாகி இருக்கிறதா? இஸ்ரேல் மீது ஈரான் எப்போது வேண்டுமானாலும் போர் தொடங்குவதற்கான ஒரு சாதகமான சூழலை ஈரான் கடற்படை செய்து வரக்கூடிய நிலையில்தான் ஈரான் கடல் எல்லையிலிருந்து பல கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சர்வதேச கடல் எல்லையில வைத்து போர்த்துகீஸ் நாட்டு கொடியுடன் வந்திருக்கக்கூடிய சரக்கு கப்பலை கடத்தியிருப்பதாக சர்வதேச செய்தி ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக அல் அரேபியா, சேனல் 24 இப்படியான பல்வேறு முன்னணி செய்தி நிறுவனங்கள் கூட இந்த தகவல்களை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். ஏற்கனவே இஸ்ரேல் மீது ஈரான் போர் தொடுக்கலாம் என்று ஈரானை சேர்ந்த முக்கிய தளபதிகள் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் எப்போது வேண்டாமானால் போர் தொடங்கலாம் என்பதற்கான அந்த சாத்தியக்கூறுகள் மத்திய கிழக்கு நாடுகள்ல நிலவி வருகிறது. இந்த நிலையில தான் மிக முக்கியமாக இந்த சரக்கு கப்பல் என்பது கடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சரக்கு கப்பலினுடைய பயணத்தின்படி ஐக்கிய அமீரகத்திலிருந்து மும்பையில் இருக்கக்கூடிய துறைமுகத்தை நோக்கி கண்டெய்னர்களுடன் இந்த கப்பல் என்பது பயணித்ததாகவும், அப்போது ஈரான் கடற்படையை சிறப்பு படையினர் ஈரான் கடல் எல்லை பகுதிகளிலிருந்து சர்வதேச கடல் எல்லையில இந்த கப்பலை சிறைப்பிடித்திருப்பதாக தகவல் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சர்வதேச கடல் எல்லை பகுதிகளிலிருந்து ஈரானுடைய கடல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு இந்த சரக்கு கப்பலை கொண்டு செல்வதற்கான இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சர்வதேச செய்தி ஊடகங்கள் அந்த செய்திகளை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த கப்பல் சிறைபிடிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன என்பது குறித்தும் சர்வதேச செய்தி நிறுவனங்கள் அந்த தகவல்களை எல்லாம் வெளியிட்டிருக்காங்க. அவங்க கொடுத்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில இந்த கப்பல் போர்ச்சுகீசிய நாட்டுடைய கொடியுடன் மும்பையை நோக்கி வந்து கொண்டிருந்தாலும் கூட இந்த கப்பலுக்கு சொந்தம் கொண்டாடக்கூடிய உரிமையாளர் என்பது இஸ்ரேலிய நாட்டை சேர்ந்த ஒரு பில்லியனர் என்பதும், அதன் காரணமாகவே இஸ்ரேலிய நாட்டை சேர்ந்த ஒருவருடைய கப்பலை தற்போது ஈரான் கடற்படை சிறைப்பிடித்திருப்பதாக இந்த தகவல் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இந்த கப்பல் இன்னும் ஈரானுடைய கடல் எல்லைக்குள் கொண்டு செல்லப்படவில்லை. சர்வதேச கடல் எல்லை பகுதிகளில் மட்டும்தான் ஈரான் கடற்படையுடைய சிறப்பு பிரிவு சிறைப்பிடித்திருப்பதாக அந்த தகவல் என்பது உறுதிப்படுத்தப்பட்டக்கூடிய நிலையில தொடர்ச்சியாக ஈரானுடைய எல்லை பகுதிகளிலிருந்து இஸ்ரேலை நோக்கி தாக்குதலை நடத்துவதற்கு ஈரானிய நாட்டு ராணுவங்கள் தயாராகி வரக்கூடிய நிலையில்தான் கடற்படையினுடைய சிறப்பு பிரிவு இந்தியாவினுடைய மும்பை நோக்கி வந்து கொண்டிருந்த இஸ்ரேல் நாட்டுக்கு சொந்தமான ஒரு கப்பல் ஒன்றை சிறைப்பிடித்திருப்பதாக இந்த தகவல் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.